கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்படுத்தி பேசிய சென்னையை சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் மற்றும் இந்த வழக்கில் தொடர்புடையதாக பார்க்கப்படக்கூடிய மலையார் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்திருந்தார். அதாவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தன் மீது சுமத்தப்படுவதாகவும் இதனால் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை மற்றும் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதாக கூறி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதே போல தனக்கு எதிராக பேசி கொண்டு வரக்கூடிய இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளும் அதே சமயத்தில் தனக்கு 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த வழக்கு விசாரணை வரும்போது இந்த வழக்கு விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க தனக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்திருந்தார். அதாவது தற்போது இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய சாட்சிகளை பதிவு செய்வதற்காக வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கை ஏற்று இந்த வழக்கானது ஒட்டுமொத்தமாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுவதாகவும் அங்கே ஒரு வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து அவர் மூலமாக எடப்பாடி பழனிசாமியின் வீடுக்கே சென்று அவருடைய சாட்சிகளை பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் தான் வழக்கறிஞர் ஆணையராக கார்த்திகை பாலன் என்பவர் நியமனம் செய்து எடப்பாடி பழனிசாமியினுடைய சாட்சிகளை பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த அவருடைய நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதற்கு அளிக்கப்பட்ட விலக்கை எதிர்த்து பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் மீண்டும் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அதாவது மகாதேவன், முகமது சபீக் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் முன்பாக இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக ஏன் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக கூடாது என்ற கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்தார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் பாதுகாப்பு சிறப்பாக உள்ளது என்றும் அதனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்தான், அதனால் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகி சாட்சிகள் அளிக்க வேண்டும் என்று 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதன் மூலமாக ஏற்கனவே அவருக்கு தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பு இதன் மூலமாக ரத்தாகிறது. இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கை ஜனவரி 5ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அவருடைய வீட்டுக்கே சென்று சாட்சிகளை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையர் நியமித்த தனி நீதிபதியின் உத்தரவானது ரத்து செய்யப்பட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய காரணங்கள் எதற்காக நீதிமன்றத்துக்கு நேரில் வரக்கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை என்றும் அதனால் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது.